வெல்கம் டு ஏசிடி கேஜெட்ஸ் தமிழ். இந்த சேனலுக்கு உங்களை அன்புள்ள வர வைக்கிறேன். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, விண்டோஸ் 10 முடிவடைஞ்சிச்சுன்னா ஏன் அதுக்கு மேலே அந்த டேட்டுக்கு அப்புறமேட்டு யூஸ் பண்ணுறது என்னென்ன ரிஸ்க்கு அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அது நீங்கள் இன்னும் விண்டோஸ் 10 தான் இன்னும் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. மோஸ்ட் ஆஃப் த யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் விண்டோஸ் 10 தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதனால் விண்டோஸ் 10 யூஸ் பண்ணுறது கொஞ்சம் நிறுத்திட்டு விண்டோஸ் 11க்கு சப்போர்ட் ஆனால் அப்கிரேட் பண்ணி பாருங்க. ஓகே இப்போ ஜென்ரலாக விண்டோஸ் 10 என்னைக்கு முடிஞ்சிச்சு அது எல்லாமே டீட்டெயிலாக இன்னைக்கு பார்க்கலாம். ஓகே இங்கே பாருங்க, விண்டோஸ் 10 அஃபிஷியலாக மைக்ரோசாஃப்ட் கிட்ட இருந்து அஃபிஷியலாக எண்ட் ஆயிடுச்சு. 14th அக்டோபரே எண்ட் ஆயிடுச்சு. பட் இன்னும் எஜுகேஷன் லைசன்ஸ் எல்லாமே இன்னும் விண்டோஸ் 10 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதால என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, வைரஸஸ் அண்ட் மால்வேர்ஸ்ல ஹை சான்சஸ் இருக்கும். உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கூட மைக்ரோசாஃப்ட் உங்களுக்கு ஒன்றும் பண்ணி கொடுக்காது, எந்த ஹெல்ப்பும் பண்ணி கொடுக்காது மைக்ரோசாஃப்ட் சைட்ல இருந்து. நீங்க மால்வேர் ஆன்டிவைரஸ் ஆப் வச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா அது நீங்க பெய்டு வெர்ஷனா இருந்தா கூட வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு எந்த யூசேஜும் இல்லை. ஏன்னா சப்போர்ட்டும் எண்ட் ஆயிடுச்சு. அந்த ஆன்டிவைரஸ் ப்ரீமியம் முடிகிற வரைக்கும் வேணா உங்களுக்கு சப்போர்ட் ஆகலாம், அதுக்கு மேல உங்களுக்கு சப்போர்ட் ஆகாது. நீங்க ப்ரீமியம் கட்டி நீங்க திரும்ப மால்வேர்ஸ் இது போட்டாலும் வேஸ்ட். விண்டோஸ் 10 ஆன்லைன்ல அதிகமா நெட் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியாது, ஹை குவாலிட்டியில நம்மளால பார்க்க முடியாது. அப்படியே பார்த்தா ஆன்லைன் சைட்ல இருந்து நிறைய வைரஸஸ் மால்வேர்ஸ் எல்லாம் விண்டோஸ் அட்டாக் பண்ணிடும். ஸோ அதனால அது கொஞ்சம் ரிஸ்க் தான். விண்டோஸ் 10 யூஸ் பண்றதா இருந்தா ஆஃப்லைன் பர்பஸ் யூஸ் பண்ணுங்க. இல்லை அப்படி இன்கேஸ் நான் இன்னமும் விண்டோஸ் 10 யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னாக்கா, ஆன்லைன்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்க ஃப்ரீயா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று லுனக்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லுனக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இது நீங்க நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா, இது ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் தான். நீங்க இதுல நீங்க டைரக்டா நீங்க இது பண்ணிக்கலாம். நீங்க டைரக்டா இல்லை நீங்க இது பண்ணிக்கலாம். ஸோ அதனால டைரக்டா யூஸ் பண்ணலாம். ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், இதால எந்த ரிஸ்க்கும் வர வாய்ப்பு இல்லை. இன்கேஸ் நீங்க விண்டோஸ் லைசன்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா விண்டோஸ் 11 தான் யூஸ் பண்ண முடியும், இன்டர்நெட் வித் ஆக்சஸ் பண்ணணும்னா. ஸோ அதனால சேஃப் அண்ட் செக்யூர்டா இருங்க. தேங்க்யூ. உங்களுக்கு விண்டோஸ் 11 அப்கிரேட் பண்ண ஹெல்ப் தேவை அப்படின்னாக்கா வீடியோல கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் அதுக்கான வீடியோ தனியாவே போடுறேன். ஓகே பாய். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப்